அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ஏகத்துவ கொள்கையை வழங்கிய நம்முடைய கொள்கை சொந்தங்களுக்கு மத்தியிலே நாம் மார்க்க அடிப்படையில் ஒரு கலந்துரையாடல், ஒரு இறை செய்திகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கே இந்த தர்பியா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தர்பியாவுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் மோமினூன வல் மோமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத். அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் பாதுகாவதர்கள். யாரெல்லாம் நாம் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமோ, நாம் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மற்றவர்களை பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பது என்று சொன்னால் இந்த உலகத்திலும் பாதுகாப்பது, மறுமையிலும் பாதுகாப்பது. எப்படி பாதுகாப்பது? அல்லாஹ் கூறுகின்றான், யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். அப்போ ஒரு மூமின்கள் ஒரு இறை நம்பிக்கையான இடத்தில் பாவமான காரியங்களை பார்க்கும் பொழுது அதை அழகிய முறையில் எடுத்து சொல்லி தடுப்பது இன்னொரு மூமின் மீது கடமை. அப்போ அந்த கடமையின் அடிப்படையில் தான் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மறுமையில் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் இந்த தர்பியா அமர்வு, தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அமர்வினுடைய முக்கியமான தலைப்பு என்னவென்று சொன்னால், மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய பாவமான காரியங்களை ஒரு மூமின் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். எதற்காக இந்த தலைப்பு என்று சொன்னால், இன்றைக்கு ஏகத்துவத்தை வழங்கிய அதிகமான சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே ஷிர்க் அல்லாத பாவமான காரியங்களை அற்பமாக நினைத்து அதில் கலந்து கொள்ளக்கூடிய பல நிகழ்வுகளை நாம் அன்றாடம் பார்க்கின்றோம், பல ஊர்களிலும் பார்க்கின்றோம். எல்லோருக்கும் மத்தியிலே அது அதிகமாக காணப்படுகிறது. இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால், இவையெல்லாம் சாதாரணமான ஒன்று தானே அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் நம்முடைய மார்க்கம் இது பற்றி நம்மை எப்படி எச்சரிக்கை செய்கிறது, நாம் எவ்வாறு இருந்தால், ஏன்னு சொன்னால் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன ஒரு துரும்பா இருந்தால் கூட துரும்ப வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவங்க நினைக்காம, அது நம்முடைய பற்களில் ஏதாவது ஒரு இறைச்சி துண்டோ எதுவோ மாட்டிக்கொண்டால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை உண்டாகும், கஷ்டத்தை உண்டாகும். எதுவுமே இல்லாமல் நாம் தவிக்கும் பொழுது அந்த சிறு துரும்பு கிடைக்குது பாருங்க. அப்போ அதன் மூலமாக நம்முடைய ஈறுகளில் மாட்டிக்கொண்ட அந்த இறைச்சி துண்டை நாம் அகற்றும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிலாக்ஸ் என்பது மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும். அது மாதிரி சின்ன சின்ன தவறுகள் கூட நம்ம எங்கே கொண்டு போய் சேர்த்து விடும், நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அதை நாம் அற்பமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு மத்தியில் மார்க்கத்துக்கு மாற்றமாக திருமணம் என்ற பெயரில் பல்வேறு காரியங்களை இஸ்லாமிய சமுதாயம் செய்கிறார்கள். அப்போ ஏகத்துவத்தை விளங்கி கொண்ட தாய்மார்கள், சகோதரர்கள் நாம் என்ன செய்யணும்னு சொன்னோம்னா, அதில் போய் நாம் கலந்து கொள்கின்றோம். மார்க்கத்துக்கு மாற்றம் நமக்கு நன்றாக தெரிகிறது. தெரிந்து கொண்டாலும் நாம் அல்லாஹ்க்கு இணை வைத்தால் தானே குற்றம், இணை வைக்காத பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் தானே என்ற ஒரு எண்ணத்தில் நாம் இது போன்ற காரியங்களில் போய் நாம் கலந்து கொள்ளும் பொழுது அது எப்படியெல்லாம் நம்மை பாதிக்கும், இது தொடர்பாக மார்க்கம் என்ன சொல்கிறது என்கின்ற குர்ஆன் சுன்னாவுடைய அறிவுரையை நமக்கு மத்தியில் பகிர்ந்து கொண்டு எனக்கும் உங்களுக்குமான ஒரு அறிவுரையாகவும் வசியத்தாகவும் தான் இந்த தர்பியாவை நாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். முதல்ல ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் அறிவாளிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இஸ்லாமிய பார்வையில் அறிவாளிகளுக்கும் புத்திசாலிக்கும் வித்தியாசம் இருக்கு. அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களில் யாராவது அறிவாளி புத்திசாலி இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சுருக்கமாக யாராவது சொல்ல முடியுமா? என்னடா தர்பியாக நம்மகிட்ட கேள்வியாக நினைக்க வேண்டாம். நம்ம எல்லாருமே என்ன செஞ்சிருப்போம், அறிவாளி புத்திசாலி ரெண்டு ஒன்று தானே. அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் என்ன வித்தியாசம்?
அறிவாளி கரெக்டா பண்றது. சரி, ஸ்மார்ட் ஒர்க் பெருசா செய்யற விஷயத்தை சுருக்கமா கரெக்டான முறையில் செய்ய முடியும். அறிவாளியா செய்ய முடியாதா? அவங்க ப்ராப்பரா போகணும்னு நினைப்பாங்க. புத்திசாலி வந்து ஷார்ட்டா முடிக்கணும்னு நினைப்பாங்க. வேலையை முடிக்கிறதா மும்முரமா இருப்பாங்க. சரி, அறிவாளினா அவங்க வந்து புத்திசாலினா ரொம்ப ஷார்ட்டா முடிப்பாங்க. அறிவாளினா அது ப்ராப்பரா முடியும். இப்போ ரெண்டுக்கும் அந்த செயலில் வந்து புத்திசாலி செய்த செயல் சிறப்பாக இருக்குமா, அறிவாளி செஞ்ச செயல் சிறப்பாக இருக்குமா? தெரியல. உங்களை யாரும் அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் வித்தியாசம் தெரியுமா? சும்மா ஒரு கேள்விக்கு தான். சரி, நானே சொல்லிடுறேன். நம்முடைய மார்க்க அடிப்படையில் வந்து அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் வித்தியாசம் இருக்கு. புத்திசாலினா யாருன்னு சொன்னோம்னா, ஒன்றை சரி என்று விளங்கிக் கொள்வான், ஆனால் சரி என்று விளங்கியதை பின்பற்ற மாட்டான். இவன் புத்திசாலி. எதை சொன்னாலும் அவன் இது சரிதான் அப்படின்னு விளங்கிடுவான். இப்போ ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போய் சிகரெட் பிடிக்கிறது கூடுமா கூடாதான் கேட்டால் என்ன செய்வார்? கூடாதுன்னு சொல்லுவார். அதனால் ஏற்படக்கூடிய கேடுகளை வந்து நம்மை விட பட்டியல் போடுவார். ஆனால் அந்த டாக்டர் என்ன செய்வார்? சிகரெட் பிடிப்பார். இப்போ இவர் வந்து புத்திசாலி. சிகரெட் பிடிக்கிறது, ஒரு சிகரெட்டில் என்னென்ன கேடு இருக்கு அப்படிங்கிறது என்ன செய்யறாரு? சரியாக விளங்கிக்கிட்டா புத்திசாலி. ஒன்றை வந்து சரியாக விளங்கி கொண்டா அவன் யார் தான்? புத்திசாலி தான். இதெல்லாம் வந்து ஒரு கணக்கை சொல்லி கொடுக்குறோம், உடனே கரெக்டாக விளங்கிட்டான் வச்சுக்கிடுங்க, அவர் புத்திசாலி. ஆனால் புத்திசாலி எல்லாருமே அறிவாளியும் செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. புத்திசாலிக்கு அறிவாளிக்கு என்ன வித்தியாசம்னா, ஒன்றை சரியாக விளங்கிக் கொள்பவன் புத்திசாலி, ஆனால் அவனுடைய புத்தி அவனுக்கு என்ன செய்யாது? வழிகாட்டாது. அறிவாளி என்று சொன்னால் அவன் சரியானதை மட்டும் புரிவான், சரியானதை புரிந்து அதை பின்பற்றுவான். இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அறிவாளிகள் என்றால் யார் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, நம்முடைய மார்க்கத்தில் வந்து காஃபிர்கள் கூட புத்திசாலிகளாக இருப்பாங்க. அதாவது புத்திசாலிகளை பொறுத்தவரை காஃபிர் கூட புத்திசாலியாக இருப்பான். ஆனால் ஒரு மூமின் வந்து அறிவாளியாக மட்டும்தான் இருக்க முடியும். அறிவாளியாக இருந்தால் மட்டும்தான் அவன் மூமின். அறிவாளி என்றால் யார் என்பதை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லும்போது, நீ குர்ஆன் எடுத்து பாருங்க. அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், அவர்கள் இந்த வார்த்தை, இந்த திருமறை குர்ஆனை அவர்கள் செவியுறுவார்கள். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை என்ன செய்வார்கள்? செவியுறுவார்கள். செவியுற்று விட்டு ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அழகிய விஷயங்களை பின்பற்றுவார்கள். குர்ஆனில் சொல்லப்பட்ட எல்லாமே நல்ல விஷயங்கள் தான், கேடு எதுவுமே கிடையாது. அப்போ யாரு வந்து ஒரு விஷயத்தை கேட்டு விளங்குவது மட்டும் புத்திசாலி கிடையாது, அறிவாளி கிடையாது. விளங்கி கொண்டால் புத்திசாலி. அறிவாளி என்றால் யார்? அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு விஷயத்தை குர்ஆனில் சொல்லப்பட்ட அழகிய உபதேசங்களை செவியேற்பார்கள், செவியேற்று அதை பின்பற்றுவார்கள். உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ் உலாயிக ஹுமுல் உலுல் அல்பாப், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், இவர்கள் தான் அறிவாளிகள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அறிவாளிகளுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இலக்கணம் என்ன? நல்ல விஷயத்தை விளங்கிக் கொள்பவன் மட்டும் அறிவாளி கிடையாது. ஒன்றை ஒருவன் சரியாக விளங்கிக் கொண்டால் புத்திசாலின்னு சொல்லலாம். அறிவாளி என்றால் யார்? நல்ல விஷயங்களை கேள்விப்பட்டு அதை பின்பற்றுகிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு அல்லாஹ் ரெண்டு பேர் சொல்றான். ஒன்று நேர்வழி பெற்றவர்கள், இன்னொன்று அறிவாளிகள். அவன் மார்க்க அடிப்படையில் அறிவாளிகள் மட்டும்தான் சொர்க்கம் செல்ல முடியும், நேர்வழி பெற்றவர்கள் மட்டும்தான் சொர்க்கம் செல்ல முடியும். அப்ப நேர்வழி பெற்றவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுகோல் என்ன? ஒன்றை மார்க்கத்துடைய சட்டங்களை எல்லாம் ஒரு ஆள் கரைச்சி குடிச்சிருக்கிறாரு, இவர் நேர்வழி பெற்றவர் கிடையாது. நேர்வழி பெற்றவர் என்றால் யார் என்று சொன்னால், அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல் ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அல்லாஹ்வுடைய வேதம் என்ற வார்த்தையை செவியேற்று அதில் உள்ள அழகிய விஷயங்களை பின்பற்றக்கூடியவர்கள் தான் நேர்வழி பெற்றவர். செவியுறுபவன் மட்டும், விளங்கிக் கொள்பவன் மட்டும் நேர்வழி பெற்றவன் கிடையாது, அதை பின்பற்றக்கூடியவன் தான் நேர்வழி பெற்றவர்கள். உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ் நேர்வழி காட்டியவர்கள். உலாயிக ஹுமுல் உலுல் அல்பாப், இவர்கள் தான் அறிவாளிகள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்ப அறிவாளிக்கு புத்திசாலிக்கு வித்தியாசம் வழங்கிடுச்சு. மார்க் அடிப்படையில் புத்திசாலிக்கு அறிவாளிக்கு வித்தியாசம் சொல்லுங்க. புத்திசாலின்றது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவர், அறிவாளின்றது தெரிஞ்சுக்கிட்ட உண்மையான விஷயத்தை செயல்முறைப்படுத்துவர். அவங்க தான் எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ்வுடைய பார்வையில் நேர்வழி பெற்றவர்கள். இப்ப நாம வந்து அல்லாஹ்வுடைய பார்வையில புத்திசாலியா இருக்கிறோமா அறிவாளியா இருக்கிறோமா நம்ம சிந்திக்க கடமைப்பட்டுறோம். அறிவாளியாக இருந்தால் மட்டும்தான் நாம் நேர்வழி பெற்றவர்கள். ஒன்றை மார்க்க சட்டத்தை விளங்கிக் கொள்வதால் மட்டும் என்ன கிடையாது, நேர்வழி பெற்றவர்கள் கிடையாது. அப்ப நாம அறிவாளிகளாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும்.
அப்ப இந்த மார்க்கத்தில் வந்து தீமையான காரியங்களை புறக்கணிப்பதை பற்றி எப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது என்பதை நாம் கொஞ்சம் மார்க்க ஆதாரங்களை கொஞ்சம் விரைவாக எப்படியெல்லாம் மார்க்க நமக்கு எச்சரிக்கை பண்ணுது, அதை நாம் பின்பற்றுவது கட்டாயம். அதை நாம் அறிந்து கொண்டால்தான், பின்பற்றினால்தான் நாம் நேர்வழி பெற்றவர்களாக ஆக முடியும், நாம் அறிவாளிகளாக ஆக முடியும், நம்மை இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, குழப்பம் என்று சொன்னால் ஒவ்வொரு மார்க்கம் தடுத்த தீமையான காரியம் என்னதுதான்? குழப்பம்தான். குழப்பங்கள் என்ன செய்யப்படும்னா, ஒரு மூமினுடைய உள்ளத்துல வந்து ஒரு கோரை பாயில குச்சி எப்படி அடுத்தடுத்து அடுக்கி வைக்கப்பட்டு அது ஒரு பாயாக இருக்கிறதோ அதே போன்று ஒவ்வொரு தீமையான காரியமும் ஒவ்வொரு சோதனையும் அடுத்தடுத்து ஒரு மூமினுடைய உள்ளத்தில் என்ன செய்யப்படும்? எடுத்து காட்டப்படும். நம்முடைய வாழ்க்கையில வந்து பல்வேறு தீமையான காரியங்கள் அடுத்தடுத்து என்ன செய்யும்? வந்துகிட்டே இருக்கும். வந்து கொண்டே இருக்கும்போது சினிமா பார்க்க ஒரு தீமையான காரியம், மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களை கலந்து கொள்ள தீமையான காரியம், இப்படி ஏராளமான பாவங்கள் நம்மை சுற்றியும் வியாபித்து இருக்குது. அப்ப இந்த பாவங்கள் வந்து ஒவ்வொன்றாக நம்முடைய உள்ளத்துல வந்து எடுத்து காட்டப்படும். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபையு கல்பின் உஷ்ரிபஹா, யாருடைய உள்ளம் அந்த பாவங்களை வந்து அப்படியே உள்வாங்கி கொள்கிறதோ, உள்வாங்கி கொள்றதுன்னு சொன்னோம்னா அது அந்த பாவங்களில் போய் வீழ்ந்து விடுகிறதோ, இது சரிதானே? ஏன்னா ஒவ்வொரு பாவமுமே சின்ன சின்ன பாவமாக தான் என்ன செய்யப்படும்? எடுத்து காட்டப்படும். ஒவ்வொரு குழப்பமும் அடுத்தடுத்து வரக்கூடிய குழப்பமாக எடுத்து காட்டப்படும். ஒரு குழப்பம் வருது, இதெல்லாம் பெருசா அப்படின்னு உள்ளத்தை உள்வாங்கிக்கிறோம். இன்னொரு குழப்பம் வருது, இதெல்லாம் பெருசா நம்ம உள்வாங்குறோம். இப்படி உள்வாங்க ஒவ்வொரு பாவத்தையும் நாம் அதை அங்கீகரிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்துல வந்து ஒரு நுக்தத்துன் சௌதா, ஒரு கரும்புள்ளி என்ன செய்யுது? உண்டாகுது. ஒரு பாவத்துல போய் நம்ம ஒரு பொண்ண பாவம் நம்ம விளங்கிட்டோம். விளங்கின பிறகு அந்த பாவத்தில் போய் நம்ம என்ன செய்யறோம்? பங்கெடுக்கும் போது என்ன நடக்கும்? நம்ம உள்ளத்தில் என்ன செய்யும்? ஒரு கரும்புள்ளி உண்டாகும். திரும்ப அந்த பாவத்தை செய்யும் போது அல்லது இன்னொரு பாவத்தை நம்ம பங்கெடுக்கும் போது, ஒவ்வொரு பாவத்தை நம்ம பங்கெடுக்கும் போதும் நம்முடைய உள்ளத்துல வந்து ஒரு கரும்புள்ளி உண்டாகும். அதே போன்று ஒரு பாவம் நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது, நம்முடைய உள்ளம் அதை என்ன செய்யுது? புறக்கணிக்குது. அந்த பாவத்தில் கலந்து கொள்ளாம நாம் புறக்கணிக்கின்றோம். புறக்கணிக்க ஒவ்வொரு பாவத்தையும் புறக்கணிக்க நம்முடைய உள்ளத்துல வந்து ஒரு வெண்மையான, நம்முடைய உள்ளத்துல வந்து நம்முடைய உள்ளம் தூய்மை அடைகிறது. ஒரு வெண்மையான புள்ளி உண்டாய் நம்முடைய உள்ளம் தூய்மை அடைகிறது. அப்போ ஒருவன் தீமையான காரியங்கள் அடுத்து பங்கேற்க அந்த உள்ளத்துல கரும்புள்ளி உண்டாயி அவருடைய உள்ளம் கருமை அடைந்த உள்ளமாக மாறிவிடுகிறது. ஒருவர் தீமையை வெறுக்க, ஒவ்வொரு தீமையா ஒருவர் வெறுக்கின்றார். இது தீமை, இதை செய்ய மாட்டேன், இது தீமை, இதை கலந்து கொள்ள மாட்டேன் என்று ஒவ்வொரு தீமையாக ஒருவர் வெறுக்க அவருடைய உள்ளம் வந்து பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இப்பொழுது இரண்டு விதமான மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள். ஒருவர் ஒவ்வொரு தீமையிலும் பங்கெடுத்த மனிதர், இன்னொருவர் ஒவ்வொரு தீமையும் வெறுத்த மனிதர். அப்ப ஒருவருடைய உள்ளம் எப்படி ஆயிரும் சொன்னோம்னா, வெண்மை கலந்த கருப்பு நிறமாக ஆகிவிடுது. ஒரு வெள்ளை வெள்ளைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல தூசி படைந்தா எப்படி இருக்கும்? வெள்ளை கலர்ல தூசி படைஞ்சா அது ஒரு கருமை, அடர் மஞ்சள் நிற கருமையா என்ன செஞ்சிடும்? ஆயிரும். உள்ளம் வந்து ஒரு வெண்புள்ளி பட்டு தூய்மையான உள்ளமாக ஆகும் போது நபியா சொல்றாங்க, அதாவது இரண்டு வகையான உள்ளங்களாக மாறிவிடுகிறது. அப்ப அதான் அபியல மிஸ்ரி சஃபா, ஒன்று வெண்பாவை போன்று பரிசுத்தமான வெண்மை நிற உள்ளம், ஃபலா ததுர்ருஹு ஃபித்னத்துன் மாதாமத்தி ஸமாவாத்து வல்லல், வானம் பூமி நீடித்திருக்கும் காலமெல்லாம் அந்த உள்ளத்தை எந்த குழப்பமும் தீங்கிழைக்க முடியாது, எந்த குழப்பமும் வழிகெடுக்க முடியாது. நம்ம தீமையை வெறுப்பதினால் நம்ம உள்ளத்துக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு என்ன? ஒவ்வொரு தீமையா வெறுத்து நம்முடைய உள்ளம் பழகும் போது நம்முடைய உள்ளத்தை வானம் பூமி நிலைத்திருக்கும் காலமெல்லாம், நம்ம அந்த காலத்தில் நம்ம வாழப்போறது கிடையாது. ஆனால் அவ்வளவுதான் நம்ம வாழ்ந்தாலும் எந்த விதமான வழிகேடும் நம்ம என்ன செய்ய முடியாது? பாதிப்பு உண்டாக்க முடியாது. ஆனால் கல்பின் உஷ்ரிபஹா, எந்த உள்ளம் அதை அப்படியே உள்வாங்கி தீமையான காரியங்களை பங்கெடுத்து அப்படியே செல்கிறார்களோ அந்த உள்ளம் எப்படி ஆயிரும்? அஸ்வத முர்பாத்தன், அது வந்து கருமையான ஒரு வெள்ளையான பால ஒரு செவத்துல வந்து கருமை புழுதி படைந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அடர் கருமை நிறமாக அது மாறி விடுகிறது. கூசில் முஜஹியா, கவிழ்த்து வைக்கப்பட்ட கூஜாவை போன்று. ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அதை நாம இப்படி நிமித்தி வச்சு ஒரு சொட்டு தண்ணி விட்டா அது என்ன செய்யும்? நிற்கும். அதே டம்ளரை கவிழ்த்து வச்சு நம்ம எத்தனை வருஷத்துக்கு தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தாலும் உள்ள ஒரு சொட்டு நிக்குமா? நிக்காது. அப்ப நம்முடைய உள்ள எப்படி மாறின்னு சொன்னோம்னா,
கல்ஹூஸில் முஜஹியா, கவிழ்த்து வைக்கப்பட்ட கூஜாவை போன்று மாறிவிடும். லா யாரிஃபு மஅரூஃபன் வலா யுன்கிரு முன்கரன், எந்த நன்மையும் அது தெரியாது, எந்த தீமையும் அது மறுக்காது. இல்லா மா உஷ்ரிப மின் ஹவாஹு, அதனுடைய உள்ளத்துல மனோ இச்சை மட்டும்தான் பூத்தப்பட்டது. அப்ப நம்ம தீமைகளை அங்கீகரிக்க நம்முடைய உள்ளம் எப்படி மாறிவிடும் என்று சொன்னால், எந்த ஒரு நன்மையையும் ஏற்றுக்கொள்ளாத உள்ளமாக மாறும். எதை சொன்னா நமக்கு வெறுப்பு வந்துடும். தீமையான காரியங்களை தெரிந்து கொண்டே தீமையை நம்ம பங்கெடுத்துக் கொண்டே இருந்தால் ஒரு காலகட்டம் நமக்கு எப்படி ஆயிரும், இஸ்லாமே நமக்கு என்ன செஞ்சிடும், வெறுப்புக்குரிய மார்க்கம் ஆயிடும். எதை சொன்னாலும் தௌஹீதை சொன்னாலும் ஷிர்க் பெரும்பாவம் சொன்னாலும் அதெல்லாம் இருக்கணும் போயா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உள்ள என்ன செஞ்சிடும், மாறிடும். அப்ப நம்ம தீமையான காரியங்களை எதற்கு மறுக்க வேண்டும் வெறுக்க வேண்டும் என்று சொல்றோம்னா, தீமையான காரியங்களை நாம் பங்கெடுக்காமல் நாம் வெறுத்தால் தான் நம்முடைய உள்ளத்தில் தௌஹீதை பாதுகாக்க முடியும். தௌஹீதை நம்ம பாதுகாக்க வச்சுக்கிடுங்க, நம்ம எங்க போய் சேர்ந்துருவோம், மறுமையில நிரந்தரமான ஒரு நரகத்துல போய் சேர்ந்துருவோம். அப்ப நிரந்தரமான நரகத்தை விட்டு நம்முடைய உள்ளத்தை பாதுகாத்து நம்ம ஈமானோடு மரணிக்க செய்யக்கூடிய அந்த பாக்கியம் எதுல கிடைக்குன்னு சொன்னோம்னா, தௌஹீதை விளங்கிய மக்களுக்கு தீமையை வெறுப்பதில், தீமையான சபைகளை புறக்கணிப்பதில் தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துன் நூர் என்ற அத்தியாயத்துல 21வது வசனத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு. நம்முடைய மார்க்கத்துல இயன்றவரை செய்தல் என்பது நன்மையான விஷயங்கள் தான். அல்லாஹ் எதையெல்லாம் நம்ம கட்டளையிட்டு இருக்கானோ அது நம்ம சக்திக்கு உட்பட்ட வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், செய்யணும். எல்லாரும் செய்ய முடியுமா? ஒரு ஏழையால ஹஜ்ஜுக்கு போக முடியுமா? ஒரு ஏழையால ஜக்காத்து கொடுக்க முடியுமா? அப்ப நன்மையான காரியங்களை ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாஅத்தும், உங்களால் இயன்ற வரைக்கும் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். தீமையான காரியங்களை அறவே தவிர்ந்து கொள்ள தான் மார்க்கம் சொல்லுது. நம்மை மிகைத்து நிர்பந்திக்கப்பட்டு வெறுத்து போய் நாம செய்யறோம் பாருங்க, அதை தவிர எல்லா தீமையான காரியங்களையும் ஒரு மூமினுடைய உள்ளம் என்ன செய்யக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், இறை நம்பிக்கையாளர்களே ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். வமை யத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை யார் பின்பற்றுகிறானோ ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், ஷைத்தான் மானக்கேடான காரியங்களையும் தீமையான காரியங்களையும் தான் ஏவுவான். அப்போ ஒரு விஷயம் மார்க்கம் தடுத்த பாவமான காரியம் என்று நமக்கு தெரியும் போது நாம் அதுல போறோம்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அது நம்மளை எங்க கொண்டு போய் சேர்த்துரும், மானக்கேட்டில் கொண்டு போய் சேர்த்துரும், அது முன்கரில் கொண்டு போய் சேர்த்துரும். உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கிறேங்களேன். இப்ப நிறைய ஊர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு பல ஊர்கள்ல முஸ்லிம் பெண்கள் திருமண ஊர்வலம் என்ற பெயரில் குதிச்சு டான்ஸ் ஆடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் உதாரணத்துக்கு இப்ப சூழவாய்க்கல்ல நீங்க இருக்கிறீங்க, உங்களை நடுத்தல ஒரு 10 பேரை விட்டு டான்ஸ் ஆடுங்கன்னா டான்ஸ் ஆடுவீங்களா? யாராவது நல்ல குதிச்சு ஆடுங்கன்னா ஆடுவோமா? நம்ம அதை கற்பனை பண்ணோம். நம்முடைய ஈமானிய உணர்வு தடுக்கும், ஈமானிய உணர்வு என்ன செய்யும், தடுக்கும். ஆனால் இந்த மாதிரி இந்த டான்ஸ் ஆடுற பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய சபைகள் இருக்கு பாருங்க, அது நீங்க 10-20 தடவை பேட்டியும் வச்சுக்கிறீங்க, அந்த வெக்கம், அச்சம், மடம், நாணம், ஈமான், இஸ்லாம் எல்லாமே என்ன செஞ்சிடும், எடுபட்டு போயிடும். எந்த ஒரு தீமையுமே முதல் தடவை செய்யும் போது, இப்போ ஒரு பெண்ணு மார்க் அடிப்படையில் முக்காடு போட்டு நீங்க சபையில் இருக்கிறீங்க. ஏன் முக்காடு போட்டு சபையில் இருக்கிறீங்க? மார்க்கம் ஏவுது. யா அய்யுஹல்லதீன யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக நிசாயில் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, நபியே உம்முடைய மனைவியருக்கும் உம்முடைய பெண் பிள்ளைகளுக்கும் மூமினான அனைத்து மூமின்களுடைய பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் மீது தலை முக்காடுகளை அணிந்து கொள்ள வேண்டும். இப்படி இஸ்லாம் சொல்லுது. இப்போ ஒரு பெண்ணு முக்காடு அணியாத ஒரு கூட்டத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கிறீங்க. முக்காடு அணியாம தங்களுடைய அழகு அலங்காரங்களை காட்டக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு நீங்க முதல் தடவை போகும்போது உங்களுக்கு அவங்க எல்லாம் முக்காடு அணியாம இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். என்னடா எல்லாம் முக்காடு போடாம இருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த சபைக்கு நீங்க பேட்டி வச்சிருங்க. ஒரு 10-20 நாள்ல நம்ம முக்காடு நம்ம என்ன செஞ்சிருவோம், கழட்டி வச்சிருவோம். இன்னும் 10-20 நாள்ல அவங்க எப்படி எந்த ஸ்டைல இருக்கிறாங்களோ அதே ஸ்டைலுக்கு நம்ம மாறிடுவோம். இது எதனால் நடக்குது? மார்க்கம் ஒன்றை தடுத்திருக்கக்கூடிய சபைகளுக்கு நாம் சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் அதை போன்று மாறுவதற்கு நீண்ட காலம் என்ன ஆகாது. அது அல்லாஹ் சொல்றான், ஒன்று ஷைத்தானுடைய காரியம் என்று தெரிந்து விட்டால் நீங்கள் அதை பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம் அங்க போய் உட்கார்ந்து வைத்துக் கொள்ளுங்கள், பின்பற்றும் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஷைத்தான் என்ன செய்வான், நமக்கு கண்டிப்பாக மானக்கேடான விஷயங்களை தான் ஏவுவான். நம்முடைய மான மரியாதைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய விஷயத்தான் ஏவுவான். அந்த ஷைத்தான் தீமையான காரியங்களை தான் செய்வான், ஏவுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து நபிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 138, 139, 140 வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
இப்போ நம்ம மார்க் அடைப்பு நமக்கு நல்லா தெரியும். திருமணங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிடுங்க. திருமணங்களில் நம்முடைய சமுதாயம் 2 வகையான பாவங்களை செய்வாங்க, 3 வகையான பாவங்களை செய்வாங்க. ஒரு பாவம் ஷிர்கான பாவம். அது நிறைய பாவங்கள் இருக்குது. திருமணத்தில் வாழை மரத்தை கட்டி வைப்பாங்க. வாழை மரத்தை எது கட்டி வைக்கிறாங்க? கணவன் மனைவி வாழை மரத்தை வந்து வாழை கொலையோடு கட்டி வைப்பாங்க. அவங்க நம்பிக்கை என்ன? வாழை மரத்துக்கு புள்ள வாழை கொலை, அதை கட்டி வச்சா கணவன் மனைவிக்கு என்ன செய்யும்? குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆரத்தி எடுப்பாங்க, தாலி கட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணை வந்து சில ஊர்களில் ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரும்போது முந்தானது என்ன செய்வாங்க? அரிசியை கொட்டி வீட்டுக்குள்ள என்ன செய்வாங்க? அழைச்சிட்டு வருவாங்க. இது எதுக்குன்னு கேட்டோம்னா இரண பாக்கியம் என்ன செய்யும்? கிடைக்கும். இப்படி வந்து ஏராளமான ஷிர்கியத்தான நம்பிக்கைகள் திருமணங்கள்ல நம்ம இஸ்லாமிய சமுதாய திருமணங்கள்ல இருக்குது. பல ஊர்களையும் செய்யறாங்க. சில ஊர்களில் திருச்சி போன்ற ஊர்கள் என்ன செய்வாங்க? எல்லாருக்கும் மத்தியில மாப்பிள்ளை என்ன செய்யணும்? ஆண்கள் எல்லாம் ஒரு சேர்ந்து நிற்பாங்க, பெண்கள் எல்லாம் ஒரு சேர்ந்து நிற்பாங்க. முஸ்லீம்கள் தான் சொல்லி காட்டுறேன். மாப்பிள்ளை என்ன செய்வான்னு சொன்னோம்னா பொண்ணை தூக்கிட்டு என்ன செய்யணும்? எல்லாருக்கும் மத்தியில் கொண்டு போய் குறிப்பிட்ட தூரம் வைக்கணும். அந்த மாப்பிள்ளைக்கு வந்து அந்த பொண்ணை தூக்க சக்தி இல்லைன்னு வச்சுக்கணும். கொஞ்சம் குண்டு மாப்பிள்ளையா இருந்தால் டக்குன்னு செஞ்சிருவார், தூக்கிடுவார். அது தூக்க முடியாத மாப்பிள்ளை என்ன செய்வாருன்னு சொன்னோம்னா அவங்க சில ஹெல்ப்புக்கு வருவாங்க பொண்ணை தூக்குறதுக்கு. அவங்க தலை இந்த மாதிரி கை மாதிரி கால் மாதிரி கை வச்சுட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க சொந்தக்காரங்க என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த மக்களுக்கு உறுத்தலாகவே இருக்காது. நீங்க இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு உறுத்தலா தெரியுதுல்ல, என்னடா இது எல்லாருக்கும் மத்தியில இவ்வளவு அசிங்கமா இருக்குன்னா அந்த மக்களுக்கு, அந்த கலாச்சாரத்துல ஊறிய மக்களுக்கு அது என்ன செய்யாது? உறுத்தலாகவே இருக்காது. ஏன் உறுத்தலா இருக்கான்னு சொன்னோம்னா நம்ம தீமையான சபைகளுக்கு போயிட்டோம்னா அப்படித்தான் நடக்கும். நம்முடைய உள்ளம் வந்து அதுக்கு என்ன ஈஸியா என்ன செஞ்சிடும்? பழகிடும். நம்முடைய மானத்தை இழக்க வைக்கும், நம்முடைய கூச்சத்தை போக்கிவிடும், நம்முடைய மார்க்க உறுதியை என்ன செய்துவிடும்? போக்கிவிடும். அப்ப திருமணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிதஅத்தான காரியங்கள் நிறைய இருக்கு. பிதஅத்தான காரியங்கள்னா என்ன? ஃபாத்தியா ஓதுறது, அது மாதிரி இந்த அல்லாஹும் அல்லில் பைனகுமா ஓதுறது, கூட்டுத்துவா ஓதுறது, இப்படி நிறைய பிதஅத்தான காரியங்கள் இருக்கும். ஷிர்கான காரியங்கள் ஒரு புறம் இருக்கும், பிதஅத்தான காரியங்கள் ஒரு புறம் இருக்கும். இன்னொன்று வழிகேடுகள் நிறைய இருக்கும். பெண்கள் எல்லாம் குழுவை மொத்தமாக சத்தம் போடுறது, அங்க வந்து மாப்பிள்ளையும் பொண்ணு என்ன செய்வாங்க? பாலும் பழத்தை என்ன செய்வாங்க? ஊட்டுவாங்க. இனிப்பு ஏதாவது என்ன செய்வாங்க? ஊட்டுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புறம் பார்த்தால் பெண்கள் எல்லாம் அப்படியே ஜோடித்து கொண்டு ஒரு புறம் நிற்பாங்க. இன்னொரு புறம் பார்த்தா வாலிப பசங்க எல்லாம் நிற்பாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணை எல்லாரும் பார்ப்பாங்க. அழகலந்தாலத்தோடு வந்து நிற்கக்கூடிய பெண்களை வந்து அந்த வாலிப பசங்க பார்ப்பாங்க. அந்த வாலிப பசங்களை யார் பார்ப்பாங்க? பெண் பிள்ளைகள் பார்ப்பாங்க. திருமணம் முடித்த பெண்கள் நிற்பாங்க. அங்க என்னென்ன நடக்கும் எல்லாமே நம்ம என்ன செய்யறோம்? சமுதாயத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இது என்ன உண்டாக்கும்? நான் கேட்கிறேன், திருமணமாகாத திருமணமான வாலிப பசங்க மத்தியில மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஜோடிச்சு வச்சு ஒரு மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு என்ன செய்யறாரு? இனிப்பை ஊட்டாரு. இவங்க சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வர்றாங்க? என்ன சொல்ல வர்றாங்க தெரியுமா? அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் உள்ளத்துல ஊட்டுறாங்க. ஓகே, அதை பார்க்கக்கூடியவங்களுடைய உள்ளத்துல நல்ல சிந்தனையா ஏற்படும். நம்ம யோசிக்கிறோம். ஒரு சபையில வந்து ஒரு புறம் பெண்கள் எல்லாம் அலங்கரித்துக் கொண்டு இருக்கிறார்கள், இன்னொரு புறம் வாலிப பசங்கள் எல்லாம் பெண்களை பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணையும் அலங்கரித்து வச்சு இவங்க செய்யும் போது எல்லாரும் பெண்களுடைய கண்களும் ஆண்களுடைய கண்களும் அதை பார்த்து ரசிக்குதுன்னு சொன்னோம்னா இவங்களுடைய உள்ளத்துல வந்து அசிங்கமான உணர்வுகள் ஊட்டப்படுமா? மார்க்க சிந்தனை ஊட்டப்படுமா? அசிங்கமான உணர்வுகள் ஊட்டப்பட்டால் அந்த சமுதாயம் நேர்வழிகளுமா வழிகேட்டுல போகுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு. எவர்கள் மானக்கேடான காரியங்கள் மூமின்களுக்கு மத்தியிலே பரவ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சபிக்கப்பட்டவர்கள். சாதாரண பாவம் கிடையாது. திருமணம் என்ற பெயர்ல பெண்களுடைய அலங்காரங்கள் அங்கே காட்டப்படுகிறது, மார்க்கத்துக்கு மாற்றமான பல காரியங்கள் நடைபெறுகிறது. அதுல போய் நாம கலந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் எந்த சாபம் உண்டாகும் சொன்னால் நாமளும் என்ன செஞ்சிருவோம்? கூட்டாகி விடுவோம். எதற்கு நான் திருமணத்தை சொல்கிறேன் என்று சொன்னால் திருமணம் என்பதன் மூலமாகத்தான் சமுதாயத்தில் மிக பயங்கரமான கேடுகள் வந்து பரப்பப்படுது. நம்ம சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் என்ற திருமணத்தை சீர்திருத்தினால் மிகப்பெரிய சமுதாய சீர்திருத்தமாக அது அமையும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பல ஏழை குடும்பங்கள் வட்டியில மூழ்குவதற்கு காரணம் திருமணம் தான் காரணமா இருக்கு. பல ஏழை குடும்பங்கள் அவங்க என்ன செய்யறாங்க? திருமணத்துல இஸ்லாமிய அடிப்படை தான் திருமணத்துல வந்து பெண்களுக்கு இஸ்லாம் எதை சுமத்தி இருக்குது? பெண்கள் வந்து மாப்பிள்ளைக்கு மகர் போடணுமா? மாப்பிள்ளைக்கு வரதட்சணை கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லுதா?
பெண் வீட்டில் விருந்து வைக்கணும் இஸ்லாம் சொல்லுதா? திருமணத்துக்காண்டி பெண்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதா? இதை மாப்பிள்ளைக்கு தான் சொல்லுதா? அப்ப நம்ம சமுதாயத்தில் வந்து லட்சக்கணக்கான குடும்பங்கள் வட்டியில் மூழ்குவதற்கு இந்த திருமணம் என்பது ஒரு காரணமாக அமைகிறது. நம்ம நினைக்க நம்ம போய் ஒரு மணி நேரம் செலவு பண்ணி ஏதாவது கிஃப்ட்டை கொடுத்துட்டு அங்க நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை எல்லாம் பங்கெடுத்து விட்டு நாம வந்து விடுகிறோம். நாம நினைக்கிறோம் நாம தொழுதா மன்னிக்கப்பட்டோம், நாம தொழுதா என்ன செய்யப்பட்டோம், நம்ம திக்கல் செஞ்சா தௌபா செஞ்சா மன்னிக்கப்பட்டோம். அப்படி கிடையாது. தீமை என்பது நம்முடைய உள்ளத்தால் வெறுக்காத வரை அந்த தீமையை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தௌபாவுடைய அர்த்தம் என்ன? பாவ மன்னிப்பு நம்ம கேட்கிறோம். பாவ மன்னிப்பு அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்கணும்னா அது எத்தனை நிபந்தனை என்று நாம தெரிந்து வைத்திருக்கிறோமா? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். நம்முடைய பாவங்களை வந்து அல்லாஹ் மன்னிக்கணும்னா அது எத்தனை நிபந்தனை இருக்கணும்? யார நம்ம சபை நமக்குள்ளதான் கேட்கிறேன். யாரும் உங்களை யாராவது சொல்ல முடியுமா? நம்முடைய பாவத்தை வந்து அல்லாஹ் ஒரு தப்பு செஞ்சிட்டோம், அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணும்னா என்னென்ன நிபந்தனைகள் இருக்கும் நம்ம கிட்ட? தௌபானா தௌபாக்கு தான், பாவ மன்னிப்பு. வெரி குட். அதாவது ஒரு பாவத்தை நாம் செஞ்ச ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்றால் நாம தௌபா செய்யும் போது உடல் ரீதியாக உண்மையிலேயே அந்த பாவத்தை நினைச்சு வருந்தோம். நாம நினைக்கிறோம் ஒரு பாவத்தை கலந்துட்டு நம்ம அல்லாஹ் தௌபா செஞ்சா மன்னிச்சிருவா நினைக்கிறோமே. தௌபானா என்ன? தௌபான்னு சொன்னோம்னா உண்மையிலேயே அந்த பாவத்தை நினைச்சு வரணும். நாளை கழிச்சு ஒரு கல்யாணம் இருக்கு, அதுக்கும் போகணும். அடுத்த வாரம் ஒரு கல்யாணம் இருக்கு, அதுக்கும் போகணும். எல்லாம் மார்க்கத்துக்கு உட்பட்டதான் சொல்லல, மார்க்கத்துக்கு மாற்றது சொல்லு. கல்யாணத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா தீமைக்கு தான். அடுத்த வாரம் ஒன்று இருக்கு, அதுக்கும் போகணும். அடுத்த மாசம் ஒன்று இருக்கு, அதுக்கும் போகணும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? தௌபா செய்ய பாவ மன்னிப்புன்னு சொன்னோம்னா ஒரு பாவத்தை செஞ்சுட்டோம் வச்சுக்கிறேங்க, நாம வந்து அந்த பாவத்தை அந்த பாவத்தை நினைச்சு 3 நிபந்தனைகள் இருக்கு. முதலாவது நிபந்தனை, அந்த பாவத்தை நினைச்சு உண்மையிலே கவலைப்படணும். சும்மா நடிப்பு கவலைப்படுறது கிடையாது. அல்லாஹ்வுக்கு தெரியும் நம்முடைய உள்ளம் வந்து அந்த பாவத்தை செஞ்சதை நினைச்சு உள்ளம் கவலைப்படுது என்பது யார் அறிவார்? அல்லாஹ் அறிவான். இரண்டாவது, அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்ற மன உறுதி இருக்கணும். எதிர்காலத்தில் நாம் அந்த பாவத்தை என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. அதுக்கு பிறகு சைத்தான் கெடுத்து செஞ்சு அது வேற. பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த தருணத்தில் நமக்கு என்ன மன உறுதி இருக்கணும்னா எதிர்காலத்தில் அந்த பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். மூன்றாவது, கண்டிப்பாக என்னுடைய இறைவன் அந்த பாவத்தை என்ன செய்வான், மன்னிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். இந்த 3 நம்பிக்கை இல்லாம நம்ம பாவ மன்னிப்பு கேட்டால் நம்முடைய பாவம் என்ன செய்யப்படாது, மன்னிக்கப்படாது. நம்ம ஒரு பாவத்தை நம்ம நினைக்கிறோம் நம்ம தொழுதா மன்னிக்கப்பட்டோம், அப்படி கிடையாது. ஒரு பாவத்தை வந்து நாம் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது இந்த 3 தன்மை இல்லாவிட்டால் நம்முடைய பாவம் என்ன செய்ய மன்னிக்கப்படும். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு நிகழ்வு நடக்குது, நாம் என்ன வாதம் வைக்கிறோம், நாம் என்ன நினைக்கிறோம், நாம தொழுதா அந்த பாவம் மன்னிக்கப்படும் நினைக்கிறோம் பாருங்க. அப்படி கிடையாது. தொழுதால் மன்னிக்கப்படும். எப்பொழுது மன்னிக்கப்படும்? நீங்க அந்த பாவத்தை நினைத்து நீங்கள் வருந்த வேண்டும். ஒரு பாவத்தை நினைத்து வருந்துபவன் மீண்டும் 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 அந்த பாவத்தை செய்யக்கூடியவனாக இருப்பானா? அது முதலாவது கேள்வி. அது வருந்தியதற்கு ஆதாரமாகுமா? ஒரு பாவத்தை வந்து இனிமேல் எதிர்காலத்தை செய்யவே மாட்டேன் நினைப்பவன் மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்வானா? ஒரு அல்லாஹ் என்னுடைய பாவத்தை கண்டிப்பாக மன்னித்து விடுவான் என்று நினைத்து பாவ மன்னிப்பு கேட்பவன் திரும்ப திரும்ப அந்த பாவத்தை போய் செய்வானா? அப்போ நம்ம எந்த ஏமாந்து விடக்கூடாது. அடுத்து என்னன்னு பாருங்க, நம்ம தீமையான காரியங்கள் சமூக ஏதாவது சில பாவங்கள் இருக்குது, அந்த பாவம் நம்மோட முடிஞ்சிருங்க. இப்போ ஒரு வீட்டில் உட்கார்ந்து ஒரு ஆள் செய்றாரு, ஒரு டிவிலையோ ஒரு செல்போன்லையோ மார்க்கம் தடுத்த ஒரு காட்சியை பார்க்கிறாரு, யாருக்கும் தெரியல, அந்த பாவம் அவரோட முடிஞ்சிடும். ஆனால் சில பாவங்கள் இருக்குது நம்மை அறியாமலேயே மலை போன்ற தீமை நமக்கு ஏற்படும். மதுமையில போய் நின்னோம்னா நமக்கு மலை போல தீமை வந்து நிற்கும். மலைனா ஒரு மலைங்கிறது கம்மி, 1000 மலைகள் நீங்க சேர்த்துக்கலாம், அவ்வளவு தீமைகளை கொண்டு வந்து என்ன செஞ்சிடும், சில பாவங்கள் சேர்த்துடும். என்ன பாவம்னு சொன்னோம்னா சமுதாயத்தை வந்து ஒட்டுமொத்தமாக கெடுக்கக்கூடிய பாவங்கள்ல நாமளும் ஒருவராக இருந்தால், இப்ப அல்லாஹ் சொல்றான், அசிங்கமான விஷயங்கள் மக்கள் மத்தியில் யாரு பரவணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இவ்வுலகிலும் அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டு விட்டது, மறுமையிலும் அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டு விட்டது. சரி, நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய சாபம்னா என்னன்னு நம்ம விளங்கி இருக்கிறோமா? நாம சபிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் சொன்ன நாம சபிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஒரு கேள்வி கூட பதில் வர மாட்டேங்குது. எதுக்குடா நம்ம தர்பியா கூப்பிட்டாங்க நினைக்கிறீங்களா? சரி, நீங்க நம்ம ஆண்கள் நாம சபிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஏசுறது. அல்லாஹ் சபிக்கிறன்னா ஏசுறது கிடையாது. அல்லாஹ் சபிக்கிறது சொன்னா என்ன அர்த்தம் சொன்னோம்னா அவனுடைய அருளை விட்டும் தூரமாக்குறது. அவனுடைய அருள் நமக்கு என்ன செய்யுது,
கிடைக்காம போகுது. அல்லாஹ் தன்னுடைய அருளை விட்டும் தூரமாக்கிட்டான் வச்சுக்கிடுங்க, திரும்ப அந்த அருள் நமக்கு என்ன செய்யாது, எப்போதுமே கிடைக்காது. அப்ப மூமின்களுக்கு மத்தியில அசிங்கமான விஷயங்கள் பரவணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ, பரவுறதுக்கு யார் காரணமா இருக்கிறாங்களோ, அவங்க இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள், மறுமையிலும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய. அப்படின்னா அல்லாஹ்வுடைய அந்த அருள் நமக்கு கிடைக்காது. அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காத நம்ம எப்படி மூமினாக முடியும்? அல்லாஹ்வுடைய பொருத்தமை கிடைக்காவிட்டால் நாம் எப்படி ஈமானோடு மௌத்தாக முடியும்? அல்லாஹ் கடுமை எச்சரிக்கிறாங்க. அப்ப இந்த திருமணம் போன்ற காரியங்கள் நீங்க பாருங்க, சமுதாயத்தில் அசிங்கங்கள் பரவுவதற்கு இந்த தீமைகள் தான், திருமணம் தான் காரணமா இருக்கு. இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு மணப்பெண்ணுடைய போட்டோவை என்ன செஞ்சிடறாங்க, பப்ளிக்ல அழகா ஜோடனை பண்ணி மாப்பிள்ளை பொண்ணு போட்டோ என்ன செஞ்சிடறாங்க, பப்ளிக்ல வச்சிடறாங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுக்கு பயந்து நம்ம யோசித்து பார்க்கணும், ஒரு மாப்பிள்ளை பொண்ணு போட்டோ வைக்கிறாங்களா இல்லையா? அதை பார்க்கக்கூடிய நம்முடைய கண்கள் எந்த எண்ணத்தில் பார்க்குது? ஒரு பொண்ணுடைய போட்டோ ஒரு பப்ளிக்ல வைக்கும்போது அதிகமானவர் எந்த எண்ணத்தில் பார்ப்பாங்க? அசிங்கமான எண்ணத்தில் தான் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு போட்டோ வைக்கும் போதே சமூகத்துக்கு மத்தியில ஒரு பெண்ணை ஜோடிச்சு எல்லாருக்கும் மத்தியில ஒரு காட்சி பொருளை ஆக்குறாங்க. திருமணத்தை அதான செய்யறாங்க, மாப்பிள்ளை பொண்ணை நிக்க வச்சு அங்க என்னென்ன கூத்துக்கள் எல்லாம் நடைபெறுகிறது. அப்ப அந்த சபையில போய் நாமும் ஒருவராக கலந்து கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த தீமை சமுதாயத்துக்கு பரவுறது நாமளும் ஒரு ஆளா இருக்கிறோமா இல்லைங்களா? எத்தனை பேர் அதனால் வழிகெடுக்கப்படுகிறார்கள்? அத்தனை பேர் அந்த பாவத்தை செய்யும் போதெல்லாம் நம்முடைய கணக்கில் அந்த தீமை எழுதப்படுமா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இந்த உலகத்தில் கியாமத் நாள் வரைக்கும் என்ன கொலை நடந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு அந்த கொலையில ஒரு பங்கு என்ன செய்ய எழுதப்படும். என்ன காரணம்? அவன் தான் முதலில் கொலையை துவக்கி வைத்தவன். அவன் அதற்கு பாவ மன்னிப்பு தேடவில்லை. பாவ மன்னிப்பு தேடாம என்ன செஞ்சான், மௌத்தாயிட்டான். இப்ப உலகத்தில் கியாமத் நாள் வரைக்கும் என்ன கொலை நடந்தாலும் அதனுடைய தீமை அவனுக்கு என்ன செய்யப்படும், எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அவன் மௌத்தா போனதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் எந்த செயலும் செய்யல. மௌத்தாவது என்பது அவன் செய்யாவிட்டாலும் அவன் பாவம் செய்தவனாகவே கியாமத் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப அவனுடைய மறுமை நிலை என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதனும் தான் முற்படுத்தியதையும் பிற்படுத்தியதையும் அறிந்து கொள்வான். அல்லாஹ் சொல்றான். நாம மறுமை நாளில் முற்படுத்தியது என்ன தெரியுங்களா? நாம பிறந்ததிலிருந்து மௌத்தாவர வரைக்கும் நாம செஞ்ச செயல்கள் முற்படுத்தியது. பிற்படுத்திய என்ன தெரியுமா? நாம உயிரோடு வாழும் போது சில தீமைக்கு வழிகாட்டி இருப்போம், நாம மௌத்தாயிருவோம், அந்த தீமை நம்ம கணக்கில் என்ன செய்யும், சேர்ந்து கொண்டே இருக்கும். நாம மௌத்தா போகும்போது சில நன்மைக்கு நாம வழிகாட்டி இருப்போம், நாம மௌத்தா போன பிறகு நமக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப நன்மை நமக்கு சேர்ந்து கொண்டே இருந்தால் கியாமத் நாள்ல போய் நம்ம பார்ப்போம், நாம நம்முடைய கணக்கில் ஏராளமான நன்மைகள் மலை போன்று குவிந்திருக்கும். நமக்கு ஆச்சரியம் இருக்குது, எப்படிடா இவ்வளவு மலை மாதிரி நம்ம கணக்கில் வந்துச்சு. நாம செஞ்ச இந்த பள்ளியை ஒரு சகோதரர் கட்டி கொடுத்துதான் வச்சுக்கோங்க, இஹ்லாஸான முறையில் அவருடைய எண்ணம் அல்லாஹ் கிட்ட இஹ்லாஸா இருக்கும்னு சொன்னோம்னா, மறுமை நாள் அவங்க மௌத்தாயிட்டா கூட அவங்க கணக்கில் நன்மை இந்த தௌஹீத் பள்ளியை பயன்படுத்தி நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அதிகமான மக்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அல்லாஹ்வுக்காண்டி செய்திருந்தால் அல்லாஹ் அறியக்கூடியவன், செய்திருந்தால் செய்ததாக அல்லாஹ் ஆக்க வேண்டும், ஆக்கியிருந்தால் அவங்க கணக்கு நன்மை என்ன செய்யும், சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சாதாரண நன்மை இல்லை, மறுமையில போய் அவங்க நின்று பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ் அவ்வளவு பெரிய நன்மைகள் அவங்களுக்கு சேரும். இதே மாதிரி தானே தீமைக்கும். நாங்க ஒரு தீமைக்கு நாம நினைக்கிறோம், தீமைக்கு பயான் பண்றோம் மட்டும்தான் ஒரு தீமையை நோக்கி ஒருவர் அழைக்கிறார். பெண்களே, இஸ்லாம் என்ற பெயரில் உங்களை அடக்கி ஆளுகிறார்கள், பர்தா போட சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாம் அவற்றை தூக்கி எறிந்து விட்டு வாருங்கள், அப்படி ஒரு தான் பயான் பண்ணா வச்சுக்கிடுவோம். அந்த சபையில உட்கார்ந்து அதை கேட்டு ரசிச்சு அவங்களும் அந்த தீமையை உடன்பட்டவங்க தான். அப்ப நாம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு 4வது அத்தியாயம் 140வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், பஷ்ஷிரில் முனாஃபிகீன் பி அன்ன லஹும் அஸாபன் அலீமா, நயவஞ்சகர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது என்று நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். நயவஞ்சகர்கள்னா யாரு? அல்லதீன யத்தஹிதுனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் மூமினீன், அவர்கள் மூமின்களை விட்டுவிட்டு காஃபிர்களை நேசர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள். அயபுதகூன இந்தஹுல் இஸ்ஸா, அந்த காஃபிர்களிடம் அவர்கள் கண்ணியத்தை தேடுகிறார்களா? ஃபஇன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ, கண்ணியம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப் அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபர் பிஹா வ யுஸ்தஹ்ஸவு பிஹா, ஒரு சபையில அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படும், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படும் என்பதை நீங்கள் செவியுற்றால் ஃபலா தகூது மாஹும் ஹத்தா யகூலு ஃபி ஹதீஸின் கைரி,
அவங்க அந்த காரியத்தை விட்டு வேறு பேச்சுக்களில் ஈடுபடும் வரை அவர்களோடு நீங்கள் போய் அமராதீர்கள். ஒரு சபையில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுவது, கேலி செய்யப்படுவது என்றால் என்ன? குர்ஆனுடைய வசனங்களையே சொல்லி ஒரு கேலி பண்ணா வச்சுக்கிடுங்க, இது அல்லாஹ்வுடைய வசனம் கேலி பண்ணது. அது மட்டும் கிடையாது. ஒரு சபையில பாவமான காரியங்கள் நடக்குன்னு வச்சுக்கிடுங்க, இஸ்லாம் வந்து அந்நிய ஆண்களுக்கு முன்பாக பெண்கள் முக்காடு போடாம வரக்கூடாது இஸ்லாம் சொல்லுது. ஒரு சபையில முக்காடு போடாம எல்லாம் நிக்கிறாங்க வைத்துக் கொள்ளுங்கள், அங்க அல்லாஹ்வுடைய வசனம் என்ன செய்யப்படுகிறது? மறுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்யப்படுகிறது. ஒரு சபையில வந்து மார்க்கத்துக்கு மாற்றமான ஷிர்கான காரியங்கள் நடந்தால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் அங்கே மறுக்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அங்கே கேலி செய்யப்படுகிறது. ஒரு சபையில மார்க்கத்துக்கு மாற்றமான பித்அத்தான காரியங்கள் நடந்தால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுகிறது, கேலி செய்யப்படுகிறது. ஒரு சபையில வந்து பாவமான காரியங்கள் நடைபெறும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுகிறது, கேலி செய்யப்படுகிறது. அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படும், கேலி செய்யப்படும் என்று நீங்கள் செவியுற்றால் என்ன அர்த்தம்? நம்ம முன்கூட்டி 100% தெரியும் இங்க ஒரு காரியம் நடக்க போது, இது மார்க்கத்துக்கு மாற்றம், இது பித்அத்து, இது ஷிர்கு என்று நமக்கு தெளிவா நம்ம என்ன செய்யறோம்? செவியுறோம், கேள்விப்படுறோம். அப்ப அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யறோம்? கலந்து கொள்றோம் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் சொல்றான், அப்படி செவியுற்றால் நீ அங்க போய் அமராதீர்கள். அவங்க அந்த காரியத்தை முடிக்கின்ற வரை, முழுமையாக முடித்து அதிலிருந்து வெளியேற வரைக்கும், அந்த காரியத்துக்கும் அந்த காரியம் முழுமையா முடிஞ்சிடுச்சு அப்படி தெரிகிற வரைக்கும் நீங்க அவங்களோட போய் என்ன செய்யாதீங்க? அமராதீர்கள் அல்லாஹ் சொல்றான். அப்படி அமர்ந்தா என்ன? ஒரு சபையில வந்து பாவமான காரியம் நடக்குது, ஒரு திருமணத்துல வந்து ஒரு ஷிர்கான காரியம் நடக்குது, அல்லது பித்அத்தான காரியம் நடக்குது, அல்லது சமூக சீர்கேடான ஒரு காரியம் நடக்குது. நாம அந்த சபையில போய் அமர்ந்துட்டோம், அவங்க தான் பாவம் செய்யறாங்க, நாம ஒழுக்கமா உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு குரூப் டான்ஸ் ஆடுது, ஒரு குரூப் அலங்காரத்தை காட்டுது, ஒரு குரூப் ஷிர்கான காரியத்தை செய்யுது, நாம அவங்கள அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப நாம யாரு? அல்லாஹ் சொல்றான், அப்படி அமர்ந்தால் இன்னும் இதை மிசுருக்கும். அந்த சபையில போய் நீங்க அமர்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றுதான். பிரிச்சுனா அல்லாஹ் பார்க்கல. ஒரு பாவம் நடக்கிற சபையில போய் நம்ம உட்கார்ந்துட்டோம் வச்சுக்கிறோங்க, நான் எதுவுமே செய்யலையே, நான் எதுவுமே பண்ணலையே, அப்படி கிடையாது. அப்படி அமர்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான். இன்னல்லாஹ ஜாமிஉல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமியா. அல்லாஹ் வந்து முனாஃபிகின்கள் தெரிஞ்சுக்கிட்டே உள்ளத்துல ஏற்காம பாவத்துல போய் கலந்துக்கிறாங்களா இல்லையா, அவங்க தான் முனாஃபிகின்கள். வாயில பாவம்னு சொல்லுவாங்க, அதை சரின்னு விளங்கி இருப்பாங்க, உள்ளத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். இந்த முனாஃபிகின்களையும் அந்த காஃபிர்களையும் அல்லாஹ் நரகத்தில் ஒன்று சேர்ப்பான். அல்லாஹ் பிரிச்சு பார்க்கல. தீமையான காரியத்தை செய்கிறவனையும் அதுல போய் அமைதியா உட்கார்ந்து இருப்பவனையும் அல்லாஹ் என்ன செய்யவில்லை? பிரித்து பார்க்கவில்லை. சிலர் என்ன செய்வாங்க, நான் வந்து சாப்பிட தானே போனேன், அவங்க வந்து கூட்டுத்துவா ஓதுனாங்க, சிறுக்கு வச்சாங்க, நான் போய் சாப்பிட்டு மட்டும் வந்துட்டேன் அப்படிம்பாங்க. இந்த வாதமும் தப்பு. ஏன் தப்புன்னு சொன்னோம்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் சொல்லுவோம், கொட்டு அடிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க வச்சு மார்க் அடிப்பில் கூடுமான கூடான்னு சொல்லுவோம். பள்ளியாச வாசல் வரைக்கும் என்ன செய்யறாங்க? டும் டும் டும்னு கொட்டு அடிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டே பள்ளி வாசல் வரைக்கும் வந்துட்டு, பள்ளி வாசல்ல வந்தோன்னா கொட்டு சத்தத்தை நிப்பாட்டிட்டு மாப்பிள்ளை மாலையை கழுதி விட்டுட்டு உள்ள வந்து பையமையா உட்கார்ந்தவனே தௌஹீத் திருமணம் ஒத்துக்கிடுவீங்களா? ஒரு ஆள் சொல்றாரு, அங்க இருந்து இங்க வரைக்கும் எல்லா வெடிகிடி எல்லாம் போட்டு செஞ்சுட்டு பள்ளி உள்ள வந்தவனை மட்டும் நான் பள்ளியில் இருக்கும்பொழுது எந்த பாவமும் செய்யவில்லையே. ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னோம்னா அல்ல கால்வரை தலைவரைனா இஸ்லாம் பிரிச்சு பார்க்காது. ஒரு நிகழ்ச்சி ஒரு மாடுன்னு சொன்னோம்னா தலையிலிருந்து வால் வரைக்கும் தான் மாடு, அதுதான் முழு மாடுன்னு அர்த்தம். அப்போ ஒரு காரியம் என்று சொன்னால் அந்த காரியம் எங்கு ஆரம்பித்து எங்கு நிறைவு பெறுகிறதோ அதுல எந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? பாவமான மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடைபெறாமல் நடந்தால்தான் அது பாவம் இல்லாத காரியம். காலையில பாவம் செஞ்சாங்க, அந்த நிகழ்ச்சி சாயந்தரம் வரைக்கும் இருக்குது. காலையில இப்போ ஒரு புது வீடு கட்டுறான்னு வச்சுக்கோங்க, புது வீட்டுக்கு போறாங்க, புது வீட்டுல விருந்து வைக்கலாம். புது வீட்டை என்ன செய்யறாங்க? காலையில மௌலூது ஓதுறாங்க, நமக்கு 100% தெரியுது. நீங்க மதிய விருந்துல போய் தான் கலந்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு நிகழ்ச்சி தானே. ஒரு நிகழ்ச்சியில காலையில மௌலூது ஓதுவாங்க, மதியம் என்ன செய்வாங்க? சாப்பாடு வைப்பாங்க, நைட்ல என்ன செய்வாங்க? வேற ஏதாவது செய்வாங்க, எல்லாம் சேர்ந்தா ஒரு நிகழ்ச்சி. அப்ப அந்த நிகழ்ச்சியில வந்து ஒண்ணு மதியம் சாப்பாடு வைக்கிறாங்க, சாயந்தரம் மௌலூது ஓதுறாங்க, நான் மதியம் சாப்பாடுலாம் போய் கலந்துக்கிட்டேன்னு சொன்னோம்னா அந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் நடக்கும் என நமக்கு உறுதியாக தெரிந்தால் சில நேரங்கள் என்ன ஆகும்னு சொன்னோம்னா நம்ம மார்க்கத்துக்கு மாற்றம்னு நினைச்சிட்டு போயிட்டு வந்துருவோம். அங்க போயிட்டு வந்தப்ப தப்பு நடக்கும், அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லும்? தனி சட்டம். நமக்கு கன்ஃபார்மா தெரியுது இந்த காரியத்துல வந்து மார்க்கத்துக்கு மாற்றமா என்ன செய்யும்? நடக்கும். காலையில இப்படி நடக்கும், மதியம் இப்படி நடக்கும், சாயந்தரம் இப்படி நடக்கும், நமக்கு நல்லா தெரியும். நான் காலையில போயிட்டு வந்துட்டேன், நான் சாயந்தரம் போயிட்டு வந்தேன்னு சொன்னோம்னா அந்த ஒரு நிகழ்ச்சி என்பது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நிகழ்ச்சி தான்.
அந்த ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை ஒரு சில நிகழ்ச்சியை 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், சில நிகழ்ச்சியை 1 நிமிஷத்துல முடிஞ்சிடும், சில நிகழ்ச்சி 2-3 நாளைக்கு என்ன செய்யும், நீடிக்கும். இங்க துவங்கி அங்க முடியும். அப்போ எது வரைக்கும் ஒரு எண்டு இருக்குதோ ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மார்க்கத்துக்கு மாற்றமான காரியம் நடைபெறாமல் இருந்தால்தான் நாம் கலந்து கொள்வதற்கு தகுதியான சபையா அது என்ன செய்யும், ஆகும். நமக்கு 100% தெரியுது, அது தகுதியற்ற சபை நமக்கு தெரியுது, நம்ம கேள்விப்பட்டுட்டோம். முதல் நாள்ல ஒன்றும் நடக்காது, 2வது நாள்ல மௌலூத் ஓதும், கேள்விப்பட்டோம் வச்சுக்கிறீங்க. அல்லாஹ் சமீபத்தும் தானே சொன்னீங்க, கேள்விப்பட்டால் தானே சொல்றான். கேள்விப்படுதல் என்றால் கலந்து கொண்ட பிறகு கேள்விப்படுறதா? முன்கூட்டியே நமக்கு தெரியும். முன்கூட்டியே நமக்கு ஒரு புது வீடுனா என்ன நடக்கும், ஒரு கல்யாண வீடுனா அவங்க எப்படி எப்படி நடத்துவாங்க, எப்படி எப்படி செய்ய போறாங்க, எல்லாமே நமக்கு முன்கூட்டியே தெரியும், ஒரு சில காரியங்களை தவிர. அப்ப அப்படி இருக்கும்போது தெளிவாகவே தெரிந்து கொண்டு மார்க்கத்துக்கு மாற்றமா நடக்குது தெரிந்து கொண்டு நான் போயிட்டு வந்துட்டேன், இந்த காரணம் அல்லாஹ் என்ன செய்யப்பட ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ ஒரு காரியத்தில் ஆரம்பம் முதல் இறுதி வரை சரியாக நடந்தால்தான் அது மார்க்கத்துக்கு மாற்றமில்லாத சபையாக செய்யப்படும், கருதப்படும். அதே மாதிரி அல்லாஹ் இப்ப நம்ம என்ன செய்யறோம், ஒரு சபை மார்க்க அடிப்படை சரியான சபை நினைச்சு போறோம். நினைச்சு போகும்போது தான் சபைக்கு போன பிறகுதான் நமக்கு தெரியுது மார்க்கத்துக்கு மாற்றமான காரியம் நடக்க போகுதுன்னு. சில சபைகள்ல நம்ம முன்கூட்டியே தெளிவா தெரிஞ்சிடும். சில சபைகள் என்ன செய்யும், நம்ம அங்க நம்ம சரியா நடக்கும் நம்ம நினைச்சு போவோம். நினைச்சு போன பிறகு அங்க போய் பார்த்தா மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் நடக்கும். இப்ப நாம் என்ன செய்யணும், அதற்கும் அல்லாஹ் வழிகாட்டுகிறான். 6வது அத்தியாயம் 68-69 வசனத்துல இதா ரஅய்தல்லதீன யஹூதுன ஃபி ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களில் மூழ்குவோரை நீர் கண்டால், வசனங்கள்ல மூழ்குவோர் வசனங்களுக்கு எதிராக நடக்கிறவங்க, வசனங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமான பாவமான காரியங்கள் செய்பவர்கள் தான் மூழ்குபவர்கள் என்று இலக்கியமா சொல்லப்படுகிறது. நம்முடைய வசனங்களில் மூழ்குபவரை நீர் கண்டால் ஃபஅரில் அன்ஹும், அவர்களை புறக்கணிப்பீராக. ஹத்தா யகூலு ஃபி ஹதீஸின் கைரி, அவங்க வேறு காரியத்தில் ஈடுபடுற வரைக்கும், வேறு பேச்சில் ஈடுபடுற வரைக்கும் அவர்களை புறக்கணிப்பீராக. இம்மா யுன்சி என்னக்க ஷைத்தான், ஷைத்தான் உம்மை மறக்கடித்து விட்டால், உமக்கு மறக்க செய்து விட்டால், ஃபலா தகோதுமாகும் பாத திக்ரா, உமக்கு நினைவு வந்த பிறகு அவர்களோடு நீங்கள் அமர்ந்து விடாதீர்கள். நம்ம என்ன செய்யறோம், உண்மையிலே பயப்படுறாங்களோ அவங்கள நபிகள் நாயகத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவங்களை கேள்வி எனக்கு கேட்பது நபியே உமக்கு எந்த பங்கும் இல்லை, வலாக்கின் திக்ரால அல்லஹும் யத்தகூன், என்றாலும் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஹூத் என்ற அத்தியாயத்தில் 112 113 வசனங்கள் சொல்றான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த வமன் தாப மஅக, நபியே நீரும் உம்மோடு திரும்பி வாழக்கூடிய மூமின்களும் விடாதீர்கள், இன்னஹு பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்வதை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். வலா தர்கனு இலல்லதீன ஸலமு, அநியாயக்காரர்களின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள். அநியாயக்காரர்கள் பாவம் செய்யக்கூடிய மக்கள், பாவம் செய்த மக்களுக்காக நீங்க விட்டு கொடுத்து போகாதீங்க. அவன் பாவம் செய்யறான், நம்ம அதை கண்டுக்காம கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம், நீங்கள் விட்டு கொடுத்து போகாதீர்கள். அப்படி நீங்கள் சாய்ந்து விட்டால் ஃபதமஸ்ஸகுமுன் நார், நரகம் உங்களை பிடித்துக் கொள்ளும். இந்த உலகத்துல ஒண்ணும் கிடையாது, நம்ம வாழ்றது எதுக்காண்டிங்க, மறுமைக்காண்டி தானே. இந்த உலகங்கிறது நமக்கு எப்படி முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு நாம இருக்கிறோம், இன்னும் ஒரு வருஷம் நம்ம இங்க இருக்கிற எத்தனை பேர் ஹயாத்தா இருப்போம்னு சொல்ல முடியுமா? ஒரு 10 வருஷம் 50 வருஷம் எல்லாமே இங்க இருக்கிற அதிகமான நபர்கள் போய் என்ன செஞ்சிருவோம், போய் சேர்ந்துருவோம். 1-2 பேர் சபையில இருப்போம். அப்ப நம்ம மௌத்தா போனப்ப நமக்கு யாரு? அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அநியாயம் செய்யக்கூடிய மக்களின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள். அப்படி சாய்ந்தால் ஃபதமஸ்ஸகுமுன் நார், நரகம் உங்களை பிடித்துக் கொள்ளும். வமாலக்கும் மின் தூனில்லாஹி மின் அவுலியா, அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு எந்த பாதுகாவலரும் கிடையாது. சும்மலா துன்சரு, நீங்கள் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டீர்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான், நீங்க கரெக்டா இருந்துக்கிறங்க, அநியாயம் செய்யறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடாதீங்க. சில ஊர்ல என்ன செய்வாங்க, தௌஹீத்வாதின்னு சொல்றவங்க மீலாது விழா வருதுன்னு வச்சுக்கிடுங்க, மௌலூத் ஓதுறதுக்கு காசை கொடுத்துருவாங்க, வரியை கொடுத்துருவாங்க, நீங்க சாப்பாடாக்கி நீங்க சாப்பிட்டு கொடுங்க, எங்களுக்கு தராதீங்க. இது என்னன்னு கேட்குறேன். தீமைக்கு காசை கொடுத்தாலே முடிஞ்சு போச்சே. அநியாயக்காரன் நம்ம எது கொடுக்குறோம், அவங்களுக்கு சப்போர்ட் நமக்கு தேவை. அப்போ மார்க்கத்தில் ஒரு ஷிர்க்கை அரங்கேற்றாங்க, அவங்க சப்போர்ட் நமக்கு தேவை என்பதற்காக அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கக்கூடியவன், நாம ஏன் செய்யறோம் உள்ளத்தை பார்க்கக்கூடியவன். அந்த ரப்பிட்ட நாம தப்பிக்க முடியும். நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க எங்கிட்ட சரியா நடப்பதற்கோ நான் உங்கள்கிட்ட நடிப்பதற்கோ அல்ல. நம்முடைய இறைவன் எதை பார்க்கிறான், நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறான். நாம நாளைக்கு அல்லாஹ் கிட்ட தனியாக போய் நிக்க போறோம், அந்த ரப்பு கிட்ட என்ன பதில் சொல்லுங்கிறதான். தௌஹீத் ஜமாத்துல இருந்தா இப்படி இருக்கணும், அதாவது ஒரு பள்ளியை தொலை வந்தா இப்படி இருக்கணும் சொல்லல. மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடியது. நாம மூமினா இருந்தா இப்படி இருந்தா தான் மூமின். சிலர் என்ன செய்வாங்க,
அவையெல்லாம் இயக்கவாதிகள் சொல்லக்கூடியது. என்ன இயக்கவாதிகள்? குர்ஆன் ஹதீஸ் வந்து தௌஹீத் ஜமாத் காரனுக்கு மட்டுமா? தௌஹீத் ஜமாத் காரனுக்கு மட்டுமா குர்ஆனும் ஹதீஸும்? சில பெண்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் நஜாத்துக்கு உள்ள சட்டம். என்ன, எல்லா குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஹதீஸ் எல்லாருக்கும் உள்ளதுதான். ஒரு ஹதீஸை வேண்டுமென்றே மறுத்தாலும் அவன் காஃபிர் தான். வேண்டுமென்றே ஹதீஸும் தெரியுது, நான் இதை ஏற்றுக்க மாட்டேங்கன்னா அவன் காஃபிர் தான், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த இஸ்லாத்தை மறுத்தாலும் காஃபிர்னு கிடையாது. வேண்டுமென்றே சரி என்றே தெரிந்த ஒரு செய்தியை அல்லாஹ்வின் தூதர் சொன்னதுதான், அல்லாஹ் சொன்னதுதான் என்று தெரிந்து கொண்டே ஒருத்தர் மறுக்கிறான் வச்சுக்கிறான், காஃபிர் தான். பாவிக்கும் காஃபிருக்கும் வித்தியாசம் இருக்கு. பாவினா யார் தெரியுமா? இப்போ ஒருத்தன் என்ன செய்வான், அவன் உள்ளத்துல வந்து தண்ணி அடிக்கிறது ஹராம்னு அவனுக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே தண்ணி அடிப்பான். தண்ணி அடிக்கும்போது ஐயா அல்ல எல்லாம் அந்த பாவத்தை ஹராமும் தெரிஞ்சுக்கிட்டு செய்வான். இவன் பாவி, ஏன்னா உள்ளத்துல அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அவனுக்கு என்ன செய்ய தெரியுது. காஃபிர்னா யார் தெரியுமா? அது என்ன அல்லாஹ் தடுக்கிறது, நான் குடிப்பேன், இப்படி அவன் காஃபிர். பாவிக்கு காஃபிருக்கு வித்தியாசம் வழங்குதுங்களா? இப்போ ஒருத்தன் என்ன செய்யறான், அவன் வந்து புறம் பேச பாவம்னு தெரியுது, இருந்தாலும் புறம் பேசுறான். நம்ம பேசாம இருந்தோம், புறம் பேசுறான், பாவி. அது என்ன அல்லாஹ் என்ன புறம் பேசுறான், அல்லாஹ் என்ன தடுக்கிற, நம்ம என்ன கேட்கதான் புறம் பேசுவான். அப்படி ஒரு பேசுறான் வச்சுக்கிடுங்க, அவன் காஃபிர். ஒரு சின்ன சுண்ணத்தா இருக்கட்டுமே, ஒரு சுண்ணத்தான செயலை வந்து நமக்கு சுண்ணத்து தான் நம்ம செய்யாம இருக்கணும்னு நினைச்சா அவன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருத்தன் என்ன செய்யறான், அது என்ன ரசூல்லா சொல்றது, ரசூல்லா வந்து இப்படியா படுக்க சொன்னாங்க, ரசூல்லா சொன்னா மாத்தி தான் என்ன செய்வான், தூங்குன்னு என்ன செய்யறான், ஒரு சுண்ணத்தை வேணும்னே மாத்தி செய்யறான். ரசூல்லா சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாவம் செய்யறோம் நம்பிக்கிட்டே ஒருத்தர் செஞ்சா அது வேற. நபி அண்ணா இப்படி சொன்னாங்க நான் செய்ய மாட்டேன், அது ஒருத்தன் செய்யறான், உள்ளத்துல ஒரு நெருடல் இருக்கு, நம்ம மாத்தி செய்யறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யறான் பாவி. அது என்ன ரசூல்லா அப்படி சொன்னாங்கன்னா என்ன செய்வேன், கண்டிப்பா செய்யத்தான் செய்யறான் வச்சான் காஃபிர். அல்லாஹ் வந்து அவன் சுன்னத்தை மறுத்தான், ஃபர்த மறுத்தான்னு பார்க்க மாட்டான். அல்லாஹ் சொன்ன சட்டத்தை, அல்லாஹ்விடமிருந்து நபிகள் நாயகம் சொன்ன சட்டத்தை மறுத்தால், ஒரு சட்டத்தை மறுத்தாலும் அவன் யாரை மறுக்கிறான், அல்லாஹ்வை மறுக்கிறான். நிறைய வசனங்கள் நமக்கு அதன் அடிப்படையை சொல்லி காட்டுது. சூரத்துல் ஃபுர்கான்ல 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் எப்படி இருப்பார்கள், வைதா மர்ரு பில் லஹவி மர்ரு கிராமா. அவர்கள் பாவமான காரியங்கள், வீணான காரியங்களை கடந்து சென்றால், வீணான காரியங்கள் பாவமான காரியங்கள், பாவமான காரியங்களை கடந்து சென்றால் கண்ணியமாக ஒதுங்கி சென்று விடுவார்கள். இது மூமின்களுக்குரிய பண்பு நம்ம கிட்ட இருக்கணுமா இல்லையா? என்கிட்ட இருக்கணும், நம்ம மூமினான ஆண்கள்கிட்ட இருக்கணும், மூமினான பெண்கள்கிட்ட இருக்கணும். இது மூமின்களுடைய பண்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் மாயிதாவை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, 5வது அத்தியாயம் 78ல இருந்து 81வது வரைக்கும் அல்லாஹ் சொல்றான், லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம். இஸ்ரவேலர்களில் காஃபிராக ஆனவர்கள், இஸ்ரவேலர்கள்ல காஃபிராக ஆனவர்கள் ஈசா நபியுடைய நாவாலும் தாவூத் நபி நாவாலும் சபிக்கப்பட்டார்கள். ஈசா நபி தாவூத் நபி அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செஞ்சிடாதுன்னு அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. ஈசா நபி நாவாலும் தாவூத் நபி நாவாலும் சபிக்கப்பட்டார்கள். என்ன காரணம், தாலிக பிமா அஸவ் வ கானூ யஅ்ததூன். அவர்கள் மாறு செய்து வரம்பு மீறினார்கள். மாறு செஞ்சு வரம்பு மீறினா என்ன அல்லாஹ் வளர்க்கிறான், கானூ லா யதனாஹூன அன் முன்கர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா தீமையான காரியங்களை தடுக்கவில்லை, ஃபஅலூஹு அதை செய்தார்கள். இப்போ நம்ம என்ன செய்வோம், ஒரு தீமையான ஒரு எம்எல்ஏ வீட்டு கல்யாணம் வச்சுக்கிடுங்க, ஒரு ஆள் செய்வார், எம்எல்ஏ வீட்டு கல்யாணம், நம்ம போய் அதில் போய் கலந்துக்கிட்டா அவருக்கும் நமக்கு என்ன செய்வோம், நெருக்கம் உண்டாகும். அங்கே என்ன அநியாயம் நடந்தாலும் அதில் போய் கலந்து கொடுவார். தீமையை வந்து தடுக்கிறேன்னா ஒரு தீமையை கண்டா கையால் தடுக்கணும், அதற்கு சக்தி இல்லாத வாயால் சொல்லி தடுக்கணும், அதற்கு சக்தி இல்லாட்ட தீமையை சபையை விட்டு என்ன செஞ்சிடணும், வெறுத்து ஒதுங்கிடணும். இதுதான் ஈமான்ல பலவீனமான நிலை. இவங்க என்ன செஞ்சாங்க, தீமையை தடுக்கல, அதை செய்தார்கள். லபீஸ மா கானூ யஅமலூன் யஃபஅலூன். அவர்கள் செய்த மிக கெட்டதாகி விட்டது. தரா கஸீரன் மின்ஹும் யதவல்லவுன அல்லதீன கஃபரு. அவர்கள் அதிகமானவர்கள் காஃபிர்களை உற்ற தோழர்களாக எடுத்துக்கொண்டார்கள். லபீஸ மா கத்தமத் லஹும் அன்ஃபுஸுஹும். அவர்கள் தமக்காக எதை முற்படுத்தி கொண்டார்களோ அது மிக கெட்டதாகி விட்டது. அன் சஹிதல்லாஹு அலைஹிம். அல்லாஹ் அவர்களை வெறுத்து விட்டான். வஃபில் அதாபிஹும் ஹாலிதூன். அவர்கள் வேதனையிலே நிரந்தரமாக இருப்பார்கள். வலவ் கானூ யுமினூன பில்லாஹி வன் நபிய்யி வமா உன்சில இலைஹி. அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய நபியையும் அவர்கள் இறக்கப்பட்ட வேதத்தையும் உண்மையாக நம்பிக்கை கொண்டிருந்தால் மத்தஹதூஹும் அவுலியா. அந்த காஃபிர்களை நேசர்களாக எடுத்திருக்க மாட்டார்கள். வலாக்கின் கஸீரன் மின்ஹும் ஃபாசிகூன். அவர்கள் அதிகமானவர்கள் பாவிகள். இஸ்ரவேல் சமுதாயம் என்ன செய்வாங்க, ஒரு தீமையான காரியம் நடக்கும், முதல்ல தடுப்பான், எப்படி பாவமா, மறுநாள் பாப்பா நம்ம இந்த தீமையை தடுக்க நாளைக்கு அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட முடியாத,
அவனோட நம்ம உட்கார்ந்து பேச முடியாது. அப்படிதான் நடக்கும். ஒரு ஆள் ஒரு தப்பு செய்றாங்க, நீங்க போய் கண்டிச்சு வச்சுக்கிடுங்க, நாளைக்கு அவங்களோட உட்கார்ந்து போய் பேச முடியுமா, அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை. அப்ப என்ன செய்வாங்க, தீமையை கண்டிக்க மாட்டாங்க. தீமையை கண்டுக்காம அவங்களோட கலந்து கொள்வார்கள். அந்த தீமையை உள்ளத்துல உள்வாங்கிடுவாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், இதனால அவங்க காஃபிர் ஆயிட்டாங்க, தாவூத் நபி நாவினாலும் ஈசா நபி நாவினாலும் சபிக்கப்பட்டார் என்று அல்லாஹ் என்ன செய்ய சொல்லி காட்டுகின்றான். அப்ப அன்பிற்குரிய தாய்மார்களே, இப்படி மார்க்கம் வந்து என்ன செய்கிறது, ஏராளமான காரியங்கள்ல வந்து தீமையான சபைகளை நாம புறக்கணிக்கணும் சொல்லி காட்டு. நபிகள் நாயகத்துக்கு என்ன சட்டம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குரிய தனிப்பட்ட சட்டங்கள்ல ஒன்று, அலங்கரிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. நபிகள் நாயகம் தனக்குரிய சட்டமா மட்டும் இருக்கல, தனக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு வீட்டை கட்டிக்கொள்ள மாட்டார்கள். இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் உள்ள சட்டம், அவங்களுக்கு மட்டும் உள்ளது கிடையாது. தன்னுடைய மகளும் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று தன்னுடைய குடும்பத்துக்குரிய சட்டமா ஆக்குனாங்க நபிகள் நாயகம். இப்ப நம்ம வந்து ஒரு நம்ம வீட்டு அலங்காரமா வச்சிருக்க நமக்கு தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் சில பிரத்யோக சட்டம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒரு சட்டம், ஒரு நபி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலங்கரிக்கப்பட்ட வீட்டில் செய்ய மாட்டாங்க, வசிக்க மாட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரில 2613 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வர்றாங்க, அந்த வீட்டுக்குள்ள நுழையாம திரும்பி போயிடுறாங்க. சாப்பிடத்தான் வர்றாங்க, விருந்து சாப்பிட வர்றாங்க. விருந்து சாப்பாடு ஹராமா? ஹராம் கிடையாது. விருந்து சாப்பிட வர்றாங்க, வந்த ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள நுழையாம என்ன செஞ்சாங்க, திரும்பி போயிடுறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அதை பார்த்துட்டு ஃபாத்திமாட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து திரும்பி போயிட்டாங்களே. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க, அல்லாஹ் இந்த வரை நீங்க வீட்டு வரைக்கும் வந்தீங்களே, ஏன் திரும்பி போயிட்டீங்க? அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்னி ரஐத்து அலா பாபியா சித்ரம் மௌஷியா. அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டு வாசல்ல வந்து ஒரு அலங்கரிக்கப்பட்ட திரைச்சீலையை நான் பார்த்தேன். ஒரு திரைச்சீலை வந்து அலங்காரம். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபமாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்குன்னு சொல்ல ரசூலுல்லாஹ் மட்டும் கிடையாது, தன்னுடைய மகளையும் சேர்த்து தான். அதாவது அவங்க சொர்க்கத்துடைய தலைவியா இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் எப்படி அலங்கரிக்கப்பட்ட வீட்டில் வசிப்பதை வெறுத்தார்களோ, அதுபோல் தன்னுடைய மகளும் வெறுக்க வேண்டும், அவங்களுக்கு சட்டம் உண்டு. அப்ப நபிகள் நாயகம் எனக்குன்னு சொல்றது அவங்க மகளையும் சேர்த்து தான். மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன இருக்குது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, ஃபத்தாஹ அலியுன், அலி ரலியல்லாஹு ஃபாத்திமாட்ட வந்து அதை சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு என்ன ஏவுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்றாங்க, அதை வந்து யாராவது ஒரு ஏழைக்கு அன்பளிப்பா கொடுத்துடட்டும். நபி அல்லாஹ் நபியுடைய நபி ஃபாத்திமா இவங்க அல்லாஹ் மற்ற ஏழைகள் வீட்டை தொங்க விட்டா பிரச்சனை கிடையாது, நபி வீட்டில் தொங்க கூடாது. அப்ப நபிகள் நாயகத்துக்கு அது தப்பு, அவங்க அந்த இருந்தா பாவம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பாவம் ஒரு வீட்டுல அவங்க எந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதோ அந்த பாவம் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் விருந்த புறக்கணிச்சிருக்கிறாங்க. சாப்பாடு ஹராம் என்பதற்காக அல்ல, அந்த தீமையை அந்த விருந்தை சாப்பிட்டால் அந்த தீமையை அங்கீகரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்ப எங்கெல்லாம் ஒரு தீமையை நாம் அங்கீகரிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறதோ அங்க போய் சாப்பிட்டோம்னா சாப்பாடு ஹராம் என்பதற்காக அல்ல, அங்கு சென்று சாப்பிடுவதே அந்த தீமையை அங்கீகரிப்பதாக ஆகிவிடும். அதனால் நாம் அந்த நிகழ்ச்சிக்கு போகாமல் என்ன செய்யணும், புறக்கணிக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அப்ப இதையெல்லாம் நம்ம மனசுல வச்சுதான் இந்த மாதிரி பாவமான இன்னும் ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது. அப்ப பாவமான காரியங்கள் நடக்கக்கூடிய சபைகளுக்கு திருமணங்களை வந்து நம்ம ஏன் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா இந்த மாதிரி காரணத்துக்கு தான். ஏன்னா அது நம்முடைய கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை எங்கோ கொண்டு போய் சேர்த்து விடும். நம்ம உள்ளுக்குள்ள பேச நான் சொல்றேன், ஒரு காலத்துல தௌஹீத் பிரச்சாரத்துல ஒரு 25 வருஷம் இருக்கிறோம் வச்சுக்கிடுங்க. ஒரு காலத்துல ஒரு அமைப்பு நம்ம வச்சிருந்தோம், அவங்க அரசியலா போயிட்டாங்க. அன்னைக்கு அந்த மக்கள் தௌஹீதுக்கு பாடுபட்ட மாதிரி இன்னைக்கு நாம பாடுபடுறோமாங்கிறது சந்தேகம் தான். அடி உத ஊர் விளக்கம் எல்லாம் சந்திச்சு என்னைக்கு அரசியல்வாதி ஆனாங்களோ அரசியல்வாதிகளோட தொடர்பு ஆகி இன்னைக்கு தௌஹீத் என்றாலே அவங்களுக்கு வேப்பங்காயா கசவு. தர்காவில் அரசியல் ஓட்டுக்காக என்ன செய்வாங்க, தர்காவாதிகளுடைய பயான்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. தௌஹீத் அடிப்படையில் ஜனாசாவை அடக்கம் பண்ண சண்டைக்கு வந்து நிற்பாங்க. யாரு ஒரு காலத்து தௌஹீதுல இருந்தவங்க, தௌஹீதுக்காண்டி பாடுபட்டவங்க, தௌஹீதுக்காண்டி அடிபட்டவங்க, இவங்க உள்ள எப்படி மாறிச்சு யோசிச்சு பாருங்க. என்றைக்கு நாம வந்து பாவமான சபைகள் பாவமான காரியங்களை உள்ளத்தை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ நாளடைவில் நம்முடைய உள்ளம் அப்படியே தடம் புரண்டு விடும். தடம் புரண்டு வச்சுக்கிடுங்க, எத்தனை பயான் பண்ணாலும் எவ்வளவு குர்ஆன் வசனத்தை கேட்டால் திரும்ப அல்லாஹ் நாடியவங்களை தவிர திரும்ப அந்த உள்ளம் வந்து மாறுறது கஷ்டம்.
தீமையா நீங்கள் நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க. நம்மோடு மிகச்சிறந்த மக்களாக இருந்தவர்கள் ஏன் இப்படி மாறிவிட்டார்கள்? பாவமான காரியங்களை அக்செப்ட் பண்ண நம்முடைய உள்ள என்ன செஞ்சணும் மாறி. நாம இந்த மாகவுதோட தீமைகளை வெறுத்து இருக்கத்தான் நமக்கு உலகத்தில் சில பாதிப்புகள் ஏற்படலாம். ஆனால் கண்டிப்பாக நம்முடைய மறுமை என்ன செய்யும், அது பாதுகாக்கும். எனவே இந்த போன்ற விஷயங்கள்ல இதனை தர்பியாவுடைய மெயின் டாபிக். அதனால இந்த விஷயங்கள்ல நாம ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக பாவமா நம்ம முடிந்த அளவு நம்மை சக்திக்குமே நிர்பந்திக்கக்கூடிய விஷயங்கள் உலகத்தில் இருக்கதான் செய்யுது. உள்ளம் வெறுத்த நிலையில ஒரு பாவத்துக்கு நாம நிர்பந்திக்கப்பட்டா அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். நம்முடைய உள்ளத்தை பற்றி அல்லாஹ்க்கு தெரியும். நாம் அந்த பாவத்தை உண்மையிலேயே நாம விரும்பி செய்யறோமா, வெறுத்து செய்யறோமா, நிர்பந்தம் செய்யறோமா. அதே நேரத்தில் உள்ளத்தில் இடம் கொடுத்து எந்த பாவத்தில் கலந்து கொண்டாலும் அது நம்மை மிகப்பெரிய வழியேட்டில் கொண்டு போய் என்ன செஞ்சிடும், தள்ளிவிடும். எனவே இந்த பாவமான சபைகளை மறுமை வெற்றிக்காக நாம் புறக்கணிக்க வேண்டும் என்பதைத்தான் மூமின்களாகிய உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை வைத்து நாம் ஒருவரைக்கொருவர் நினைவூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தர்பியா என்பதை நான் நினைவுபடுத்திக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.